السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. பேரன்புமிக்க எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்கள, ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் தாபின்கள் மீதும் தபஅ தாபின்கள் மீதும் குறிப்பாக இங்கு ஒன்று கொழும்பி இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிகழட்டுமாக என்று பிரார்த்தித்த வண்ணம் எனது உரையினை நான் ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்கள, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மயிலாடுதுறை மாவட்டம் திருவாலப்புத்தூர் கிளை சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த தெருமுனை கூட்டத்தில் நாங்கள் சொல்வது என்ன என்ற தலைப்பு எனக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த தலைப்பை பற்றியிலான விரிவான செய்திகளை உங்களிடத்துல நான் சொல்வதற்கு முன்னால் ஒரு வரியிலேயே இதனுடைய விளக்கத்தை உங்களுக்கு எளிமையான முறையில சொல்லிவிட முடியும். நாங்கள் என்ன சொல்கின்றோம்? கடந்த பல வருடங்களாக தமிழகத்தில ஏகத்துவ பிரச்சாரத்தை எடுத்து வைப்பதில முதன்மையான முக்கியமான ஒரு அமைப்பாக இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இருக்கின்றது. இந்த அமைப்பு சொல்வது இஸ்லாம் என்ன சொல்லி இருக்கின்றதோ அதை தான் சொல்கின்றது. நபிமார்கள் அல்லாஹ் தஆலா அனுப்பினான் அல்லவா? அந்த ஒவ்வொரு நபிமார்களும் தங்களுடைய சமுதாயத்திற்கு எதை எடுத்து சொன்னார்களோ அதைத்தான் இந்த ஜமாத்தும் மக்களுக்கு மத்தியிலே எடுத்து வைக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த கொள்கையை மக்களிடத்திலே பிரகடனப்படுத்தினார்களோ அந்த கொள்கையைத்தான் இந்த ஜமாத்தும் பிரகடனப்படுத்துகின்றது. அப்படி என்ன சொல்கின்றது? ஒவ்வொரு நபிமார்களும் தங்களுடைய சமுதாயத்திற்கு என்ன சொன்னார்கள்? யா கௌமி, என்னுடைய சமுதாயமே, உஅ்புதுல்லாஹ், அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குங்கள், மாலக்கும் மின் இலாஹின் கைருஹு, அவன் அல்லாத வேற எந்த கடவுளும் கிடையாது, அல்லாஹ் ஒருவனை மாத்திரம்தான் நீங்கள் வணங்க வேண்டும் என்று அனுப்பப்பட்ட அத்துணை நபிமார்களும் சொன்னார்கள். அதே கொள்கையைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்னார்கள். அவர்களுடைய உம்மத்திலே இருக்கக்கூடிய நாமும் இதைத்தான் பிரகடனப்படுத்துகின்றோம். அதனால நாங்கள் சொல்லக்கூடிய கருத்து ரொம்ப இலகுவானது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதை சொன்னார்களோ அதைத்தான் உங்களுக்கு மத்தியிலே எடுத்து வைக்கின்றோம்.
உள்ள நாங்கள் என்ன சொல்கின்றோம் என்பதை சற்று செவித்தாழ்த்தி நீங்கள் கேட்கணும். அல்லாஹ்வே அதை குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். யா அய்யுஹன் நாஸ், மக்களே, துரிப மஸலுன், ஓர் உதாரணம் சொல்லப்படுகின்றது. ஃபஸ்தமிஉ லஹு, அதை செவித்தாழ்த்தி கேளுங்கள் என்று ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். இன்னொரு இடத்துல ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டும் பொழுது, யார் செவிமடுத்து கேட்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் நான் நேர்வழி காட்டுவேன் என்று சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது, ஃபபஷிர் இபாதில்லதீன யஸ்தமிஊனல் கவுல், யார் சொற்களை செவித்தாழ்த்தி கேட்டு ஃபயத்தபிஊன அஹ்ஸனஹு, அதில் அழகியதை பின்பற்றுகின்றார்களோ, உலாயிக்கல்லதீன ஹதாஹுமுல்லாஹ், அவர்களுக்குத்தான் அல்லாஹ் தஆலா நேர்வழி காட்டுவான். இப்படிப்பட்ட வாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் பயன்படுத்துறான் பாத்தீங்களா? சும்மா வந்து உக்காந்துட்டு போறது கிடையாது. வந்து அமர்ந்து என்ன கருத்து சொல்லப்படுகின்றது என்று செவித்தாழ்த்தி கேட்டு அதில் அழகியதை நாம எடுத்துக்கொள்வேமே ஆனால் அவர்களுக்குத்தான் அல்லாஹ் தஆலா நேர்வழி காட்டுகின்றான். அல்பாப், அவர்கள்தான் அறிவுடைய மக்கள். ஏன்னா அறிவுடைய மக்கள் தான் அழகியதை பார்த்து தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள். இவங்க சொன்னதுல இது சரியா இருக்குது, இவங்க சொல்ற கருத்து கரெக்டா தான் இருக்குது, அப்ப இதை நம்ம எடுத்துப்போம் என்று அறிவுடைய மக்கள் தான் அதை எடுப்பார்கள். அதைத்தான் அல்லாஹ் சொல்றான். அழகியதை யார் எடுத்துக் கொள்றாங்களோ அவங்க அறிவுடைய மக்கள் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இப்போ உங்களுக்கு மத்தியில இந்த ஜமாத் என்ன சொல்கின்றது என்பதை உங்களுக்கு மத்தியில நம்ம எடுத்து சொல்வோம். அத இவர்கள் சரியானதை சொல்கின்றார்களா அல்லது இவர்கள் கொள்கைக்கு மாற்றமாக சிலர்கள் சொல்கின்றார்கள அந்த கொள்கை சரியானதா என்று நீங்களே ஒப்பீடு செய்து பாருங்கள். இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற இந்த அமைப்பு செய்யக்கூடிய பல பிரச்சாரங்களில் முதன்மையான பிரச்சாரம் எது தெரியுமா? முக்கியமான பிரச்சாரம் எது தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேற யாரும் கிடையாது, வணங்குவதற்கு தகுதி படைத்தவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான், அல்லாஹ்வை தவிர்த்து வணங்குவதற்கு யாரும் தகுதியானவர்கள் கிடையாது என்கின்ற ஓரிரை கொள்கையை தான் இந்த அமைப்பு முதன்மையாக எடுத்து வைக்கின்றது. ஏன் இதை முதன்மையாக எடுத்து வைக்கின்றது என்றால், இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய முதன்மையே இதுதான், அடிப்படை களிமாவே இதுதான். லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர எந்த கடவுளும் கிடையாது என்கின்ற அடிப்படை களிமாவே இந்த ஓரிரை கொள்கையை தான். அதே கொள்கையை தான் நாமளும் எடுத்து சொல்றோம். ஏன்னா இந்த உலகத்துல ஏராளமான குற்றங்கள் இருக்கின்றது, ஏராளமான பாவ செயல்கள் இருக்கின்றது. இருக்கக்கூடிய அத்துணை பாவ செயல்களையும் குற்ற செயல்களையும் முதன்மை இடத்தில் இருக்கக்கூடியது, முதலாவதாக இருக்கக்கூடியது அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய அநீதி. இன்ன ஷிர்க ஸுல்முன் அலீம், ஷிர்க் தான், இணை கற்பித்தல் தான் மிகப்பெரிய அநீதி என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகின்றான். அதை குறித்து விழிப்புணர்வு நம்ம செய்யணுமா இல்லையா? இன்னஹு மை யுஷ்ரிக் பில்லாஹ், யார் அல்லாஹ்விற்கு கூட்டாக இணையாக ஆக்குகின்றார்களோ அவர்களை ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah, அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு சொர்க்கத்தை ஹராமாக ஆக்கிவிட்டான். ஹராம்னா என்னன்னு புரியுதுல? இந்த உலகத்துல நம்ம வாழும் பொழுது சில விஷயங்கள்லாம் நமக்கு ஹராம். மதுபானம் குடிக்க கூடாது, ஹராம். பன்றி இறைச்சி சாப்பிடக்கூடாது, ஹராம். இவையெல்லாம் குறிப்பிட்ட நாளுக்கு நமக்கு ஹராமா? நம்முடைய வாழ்நாள் முழுவதுமே ஹராம் தான், தடை தான், இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அது போன்று யார் அல்லாஹ்வுக்கு இந்த உலகத்துல இணை கற்பித்து வாழ்ந்து மரணிச்சிட்டாங்களோ அவங்களுக்கு சொர்க்கம் ஹராம். அப்படின்னா என்ன?
நரகத்துல கடந்து கொண்டே இருக்க வேண்டியதான். நரகத்துல இருக்கின்ற காலமெல்லாம் அவர்கள் சொர்க்கத்தினுடைய நறுமணத்தை கூட பெற முடியாது. சொர்க்கத்திற்கே அவர்கள் நுழைய முடியாது. யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து வாழ்ந்து விட்டார்களோ சொர்க்கத்தினுடைய நறுமணத்தை கூட அவர்கள் சுவாசிக்க மாட்டார்கள். சொர்க்கம் அவர்களுக்கு ஹராம், தடை செய்து விட்டான் ரப்புல் ஆலமீன். வ மஅவாஹு நார், அவர்கள் தங்குமிடம் நரகம்தான். வமாதில் ஆலிமீன மின் அன்சார், அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவன் யாரும் கிடையாது. அந்த இடத்துல உதவி செய்யறது யாரு? அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். மறுமையில உதவி செய்யறதுங்கிற கணக்குல எடுத்துக்கிட்டா அல்லாஹ் மட்டும்தான் உதவி செய்ய முடியும். இந்த ஷிர்க்கு வச்சு அல்லாஹ்வுக்கு அநீதி இழைச்சி அல்லாஹ்வுக்கே நீங்க துரோகம் செஞ்சனால, அல்லாஹ்விற்கே அநீதி இழைச்சனால அல்லாஹ் தஆலா ஷிர்க்கு வைத்தவர்களுக்கு உதவி செய்ய மாட்டான். அதற்கு கீழ் உள்ள பாவங்கள்லாம் என்ன நிலை? தன் நாடியோரை மன்னித்து விடுவான். அப்படின்னா என்ன? தான் இறைவன் நாடுறான், கொஞ்ச காலம் நரகத்துல போட்டு வாட்டி வதைத்து விட்டு செய்த தண்டனைகளுக்காக சரி போதும், இவன் செஞ்ச குற்றங்களுக்காக வேண்டி நம்ம இவனை தண்டித்து விட்டோம், நம்ம அனுப்பிடுவோம் சொர்க்கத்துக்கு என்று இறைவன் நாடினாயானால் சொர்க்கத்திற்கு அனுப்பி விடுவான். அப்ப இந்த ஷிர்க் இணை கற்பித்ததுடைய பார தூரம் உங்களுக்கு புரிகின்றதா? அதனாலதான் மிக முக்கிய பிரச்சாரமாக இதை எடுத்துக் கொள்ளப்படுகின்றது. இன்றைக்கு இருக்கக்கூடிய பல முஸ்லிம்களுடைய நிலை எவ்வாறு இருக்கின்றது சற்று நம்முடைய மனக்கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து பாருங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய பல முஸ்லிம்களுடைய நிலை, அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல ரசூலுல்லா தூதுவத்துவ பணியை எடுத்து வைக்கும் பொழுது அந்த மக்கள்கள் எப்படி இருந்தார்களோ, அல்லாஹ்விற்கு இணை கற்பித்தவர்களாக இருந்தார்களோ, மக்கத்து காபீர்களாக இருந்தார்களோ, அதே போன்ற நிலை இன்றைக்கு இருக்கக்கூடிய பல முஸ்லிம்களிடத்துல நம்மளால பார்க்க முடிகின்றது. யார் தர்காக்களை ஆதரிக்கின்றார்களோ, அங்கு அடங்கியிருக்கிறவர்களிடத்துல பிரார்த்தனை செய்யலாம் என்று கேட்கின்றார்களோ, அவர்கள் அல்லாஹ்விற்கு இணை கற்பித்து விட்டார்கள். அல்லாஹ்விற்கு இணையாக அவனுடைய அடியார்களை கொண்டு வந்து வைத்து விட்டார்கள். இன்னைக்குள்ள நிலை அதுதான். மக்கத்து காபீர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னா, அல்லாஹ்வும் குர்ஆனும் ஹதீஸும் இந்த மக்கத்து காபீர்களுடைய நிலையை பற்றி நமக்கு நிறைய இடங்கள்ல சொல்லி காட்டுகின்றது. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நபியே அந்த மக்களிடத்துல கேளுங்க. அல்லாஹ்வுடைய தூது பணியை எடுத்து வைக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய மக்கத்து காபீர்கள் இடத்துல அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்க சொல்றான். என்ன கேள்வி? வலையின் சால்துஹும், அவர்களிடத்துல நீங்க வலையின் சால்தஹும், அவர்களிடத்துல நீங்கள் கேளுங்கள். மன் ஹலக ஸமாவாதி வல் அர்த், வானங்களை படைத்தது யார் என்று கேளுங்கள். பூமியை படைத்தது யார் என்று கேளுங்கள். வஸஹர ஸம்ஸ வல் கமர், சூரியனையும் சந்திரனையும் தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பவன் யார் என்று நபியே அந்த மக்கத்து காபீர்களிடத்திலே நீங்கள் கேளுங்கள். லயகூலுன்ன அல்லாஹ், அவர்கள் அல்லாஹ் என்று சொல்வார்கள். வானத்தை படைச்சது யாரு அப்படின்னு கேட்டா அல்லாஹ்னு சொல்லுவாங்க. பூமியை படைச்சது யாரு அப்படின்னு கேட்டா அல்லாஹ்னு சொல்லுவாங்க. சூரியனையும் சந்திரனையும் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவன் யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்று சொல்லுவாங்க. அதற்கு அடுத்து அல்லாஹ் சொல்றான், வலையின் சால்தஹும், அவரிடத்தில் நீங்கள் கேட்டு பாருங்கள். மன் நஸ்ஸல மினஸ் ஸமாஇ மான் ஃபஹியா பில் அர்த் மின் பஅதி மௌத்திஹா, பூமி வறண்டு போய் இருக்கக்கூடிய நேரத்துல, வறட்சியாக இருக்கக்கூடிய நேரத்துல வானத்தில் இருந்து மழை நீரை இறக்கி அந்த பூமியை குளிரச் செய்தவன், பசுமையாக்கியவன் யார் என்று நீங்கள் கேளுங்கள். லயகூலன் அல்லாஹ், அவர்கள் அல்லாஹ் என்று சொல்வார்கள். ஏன்? வலையின் சால்தஹும்,
அவர்களிடத்திலே போய் நீங்கள் கேளுங்கள், மன் ஹலக்கவும், நம்மை எல்லாம் படைத்தது யார், மனிதர்களாகிய நம் அத்துணை நபர்களையும் படைத்தது யார் என்று நபியே அந்த மனிதர்களிடத்துல, மக்கத்து காபிர்களிடத்துல கேளுங்க. அல்லாஹ், அவர்கள் அல்லாஹ் என்று சொல்லுவாங்க. மக்கத்து காபிருடைய நிலையை பார்த்தீங்களா? நம்மளை படைச்சது, வானத்தை படைச்சது, பூமியை படைச்சது, எல்லாத்தையும் படைச்சது யாரா? அல்லாஹ் என்று சொல்வார்கள். பெரிய பெரிய உயிர் பயத்துக்குரிய நேரம் வரும்ல, உயிர் போக போகுது, ஆபத்து ஏற்பட போகின்றது என்று நினைப்பார்களே. ஆனால் அப்பொழுது அவர்கள் அழைக்கக்கூடிய ஆள் யாரு தெரியுமா? கையேந்தக்கூடிய ஆள் யாரு தெரியுமா? பக்கத்து காப்பீர்கள் அல்லாஹ் இடத்துல கையேந்துவாங்களாம். அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், அவர்கள் கப்பலிலே பயணம் செய்தால், கப்பல் பயணங்கிறது உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத பயணம். பொதுவாகவே பயணங்கிறது உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. அதுலயும் மோசம் கப்பலுடைய பயணம். அந்த கப்பலில் அவர்கள் பயணம் செய்யும் பொழுது வணக்கத்தை அல்லாஹ்விற்கு உரித்தாக்கி வணங்குவார்கள். அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் வணக்கம் என்று கலப்படமற்ற முறையில அல்லாஹ் மட்டும்தான் கடவுள், நான் அல்லாஹ்விடத்திலேயே பிரார்த்தனை செய்கின்றேன் என்று அவர்கள் அல்லாஹ்வை அழைத்து வணங்குவார்கள். அவர்களை கரை செய்து விட்டோமே ஆனால் இதாகும் யுஷ்ரிகூன், அவர்கள் அல்லாஹ்விற்கு இணை கற்பித்து விடுவார்கள். அது மக்கத்து காபிருடைய நிலை. அது எந்த அளவுக்கு அந்த மக்கத்து காபிர்கள் இருக்காங்கன்னா, ஹஜ்ஜி செய்வாங்க. மக்கத்து காபிர்கள் இருக்கிறாங்கள, அவங்க ஹஜ்ஜி செய்வாங்க. சஃபா மருவா தொங்கோட்டம் ஓடும் பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய வாக்கியங்கள் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் அப்படின்னு மக்கத்து காபிர்கள் சொல்லுவாங்க. இறைவா, உன்னிடத்தில் ஆஜராகி விட்டோம், உன்னுடைய சன்னிதானத்திலே நாங்கள் வந்துவிட்டோம் என்று மக்கத்து காபீர்கள் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று தல்பியா சொல்வார்கள். அவர்கள் மக்கத்து காபீர்கள் இப்ராஹிம் நபியுடைய வழிமுறை பின்பற்றினாங்க. ஆனா அதுல பல கடவுள் கொள்கை நுழைந்து விட்டது. இப்ராஹிம் நபியுடைய கொள்கை அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் என்கின்ற ஓரிரை கொள்கை. நாங்க இப்ராஹிம் நபியை பின்பற்றோம்னு சொன்ன மக்கத்து காபீர்கள் பல கடவுள் கொள்கையை வணங்கினாங்க. அதுல இப்ராஹிம் நபி எப்படிலாம் ஃபாலோ பண்ணிருக்கிறாங்க தெரியுமா? அந்த மக்கத்து காபீர்கள் ஹஜ்ஜி செய்யறாங்களா, அதே போல உடலில் உள்ள தேவையற்ற முடிகள்லாம் இருந்துச்சுன்னா அதை அப்புறப்படுத்திடுவாங்க. உடலில் தேவையற்ற முடிகள் அப்புறப்படுத்தணும் மார்க்கம் சொல்லுதுல, அதை இவர்கள் செய்தார்கள், மக்கத்து காபீர்கள் செய்தார்கள். நம்மெல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க, கத்னா பண்ணாதான்டா நீ முஸ்லீம், இல்லைன்னா நீ முஸ்லீம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதை இவர்கள் ஃபாலோ பண்ணாங்க, மக்கத்து காபீர்கள் ஃபாலோ பண்ணாங்க. கத்னா செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஏன் கத்னா செய்யறாங்க? நாங்க இப்ராஹிம் நபியை ஃபாலோ பண்றோம், இப்ராஹிம் நபியுடைய வழிமுறையில வரோம் என்று மக்கத்து காபீர்கள் சொன்னார்கள். அபூஜஹல் இருக்காங்கள, அவன் பத்ர் யுத்த காலத்துல நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி ஹதீஸ் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பத்ர் நடக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி, நாளைக்கு பத்ர்னா இன்னைக்கு இரவு, அல்லாஹ் இடத்துல கையேந்த ஆரம்பிச்சிட்டாங்க. இறைவா, உன்னை வணங்கக்கூடிய கூட்டம் நாங்கள் சொற்பமானவர்களாக இங்கே நின்று கொண்டு இருக்கின்றோம். உன்னை எதிர்க்கக்கூடிய கூட்டம் பலம் கொண்ட கூட்டமாக இருக்கின்றது. எங்களை நீ அழித்து விடாதே இறைவா, எங்களை நீ அழித்து விட்டே ஆனால் எங்களுக்கு இந்த பூமியிலே உன்னுடைய பெயரை சொல்வதற்கு யாரும் இருக்க மாட்டாங்க. எனவே எங்களை அழித்து விடாத இறைவா, எங்களுக்கு வெற்றியை கொடு இறைவா என்று அல்லாஹ்வுடைய தூதர் கண்ணீர் மல்க அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கின்றார்கள். அங்கிட்டு அபூஜஹல் என்ன பண்றான் தெரியுமா? அவன் அல்லாஹ்விடத்துல கையேந்துறான். இறைவா, அல்லாஹும்ம, இறைவா, நான் சத்தியத்திலே இருந்தால் முகமதை நீ அழிச்சிடு, முகமது சத்தியத்திலே இருந்தாரே ஆனால் எங்களை நீ அழிச்சிரு என்று அபூஜஹல் அல்லாஹ்விடத்துல கையேந்திட்டு இருக்கிறான். அல்லாஹ்வுக்கு எதிரி அபூஜஹல்
அவன் அல்லாஹ் இடத்துல கையேந்திக்கிட்டு இருக்கிறான். அப்ப உயிர் போகக்கூடிய நேரத்துல யார அழைச்சிட்டு இருக்கிறானுங்க? பக்கத்து காபீர்கள் அல்லாஹ்வே அழைச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில பார்க்கக்கூடிய நாம என்ன சொல்லுவோம்? இப்ப உள்ள மக்கள் எல்லாம் ஒருத்தர் ஹத்னா பண்ணிருக்காரு, ஹஜ்ஜிக்கு போறாரு, அழகிய முறையில நடக்கிறாரு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? அவங்கள பார்த்து முஸ்லிம்கள்னு சொல்லுவோம். அப்படிதானே சொல்லுவோம். ஒருத்தர் ஹஜ்ஜிக்கு போறாருன்னா நம்ம அவரை யாருன்னு சொல்லுவோம்? காபீர் நான் சொல்லுவோம், முஸ்லிம்னு சொல்லுவோம். அதே காரியத்தை தான் இந்த மக்கத்து காபீர்கள் செஞ்சாங்க. ஆனா அல்லாஹ் இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பெயர் என்ன தெரியுமா? குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், யா ஐயுஹல் காபிரோன், காபிரான மக்கள்களே, அல்லாஹ்வுக்கு இணை வைத்து நடக்கக்கூடிய அநியாயக்காரர்களே, லா அஅ்புது மா தஅ்புதூன், நீங்கள் வணங்கக்கூடியவற்றை எல்லாம் நான் வணங்க மாட்டேன். ஏன் அல்லாஹ் அதெல்லாம் இவர்களுக்கு காபீர் பட்டம் கொடுக்கிறா? ஏன் இவர்களுக்கு மக்கத்து காபீர்கள்ங்கிற பெயர் வந்தது? இவர்கள் அல்லாஹ் கடவுள் என்று சொல்லி அல்லாஹ்வோடு வேறு சில கடவுள்களை இணைத்துக் கொண்டார்கள். அது அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். வயஅ்புதுன மின் தூனில்லாஹ் மா லா யதுர்ருஹும் வலா யன்ஃபஉஹும், எந்த தீங்கும் செய்யாமல், எந்த தீங்கும் செய்யாத, எந்த நன்மையும் செய்யாத அப்படி அல்லாஹ் அல்லாதவரை ஒரு கடவுளை நீங்கள் வணங்கி கொண்டிருக்கின்றீர்கள். அவர்கள் வணங்குறார்கள். வயகூலூன, ஏன்பா இதெல்லாம் வணங்குறீங்க? உங்களுக்கு நன்மை செய்ய மாட்டேங்கின்றது, உங்களுக்கு தீமை செய்ய மாட்டேங்கின்றது, ஏன் இவைகள் எல்லாம் நீங்கள் வணங்குகின்றீர்கள் என்று அவர்களிடத்திலே கேட்டால், யகூலூன, அவர்கள் சொல்வார்கள், ஹாவுலாய் ஷுஃபாஉன இன்டல்லாஹ், இந்த எங்களுடைய கடவுள்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே எங்களுக்கு பரிந்துரை செய்வார்கள். இதே நிலைதான், இதே வார்த்தையை தான் இன்றைக்கு தர்காவை ஆதரித்து பேசக்கூடிய தர்காவாதிகள் சொல்கின்றார்கள். சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? ஏங்க அல்லாஹ்வை விடுத்து விட்டு தர்கால போய் உழுவுறீங்க? அங்க அடங்கி இருக்கவங்கள்ட்ட, மரணித்திருக்கவங்கள்ட்ட ஏங்க கையேந்திரீங்க? நான் நாகூரை சேர்ந்தவன். நாகூர் தர்காவுல பார்க்கக்கூடிய நிகழ்ச்சி அல்லாஹ்விற்கு மட்டும் செய்யக்கூடிய சிரம்பணிதலை, அல்லாஹ்விற்கு மட்டும் செய்யக்கூடிய சஜதாவை நாகூர் தர்காவிலே சாவுல் அமீது பாதுஷாவிற்கு முன்னால், அவருடைய கபருக்கு முன்னால் சஜதாவிலே விழுந்து கிடக்கக்கூடிய ஏராளமான ஆண்களையும் ஏராளமான பெண்களையும் பார்க்கலாம். அல்லாஹ்வை பற்றி கூறப்பட்டுச்சுன்னா உள்ள நடுங்கும் அல்லாஹ் சொல்றான். ஆனா இவர்கள் எல்லாம் தர்காக்கு போறாங்களே, அங்க போய் சாவுல மீது பாதுஷாவே என்று கையேந்தி அழுகைய பார்க்கணுமே. இங்க தர்கால உட்கார்ந்துகிட்டு கண்ணுல இருந்து தர தர தரன் கண்ணீரா ஊத்தும், அழுது பிரார்த்தனை செய்வார்கள். ஏங்க இவங்க இடத்துல பிரார்த்தனை செய்றீங்க? அல்லாஹ் இடத்துல மட்டும்தானே பிரார்த்தனை செய்யணும். இவங்க இடத்துல போய் ஏன் வணங்குகின்றீர்கள்? உங்களை போன்ற, என்னை போன்ற இவர்களும் சாதாரண மலைச்சலம் சுமந்த ஒரு அடியார்கள் தானே, மனிதர்கள் தானே. இவர்களிடத்துல ஏங்க போய் கையேந்திரீங்க என்று கேட்டா சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுமா? நாங்க இவங்களை கடவுளாக ஆக்கல, அல்லாஹ்வுக்கு நிகரா கொண்டு வரல, எங்களுக்காக வேண்டி அல்லாஹ் இடத்துல பரிந்துரை செய்வார்கள். யாரு? அவுலியா அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த அவுலியாக்கள் இவர்களுக்காக வேண்டி அவங்க இடத்துல பிரார்த்தனை செஞ்சோம் அப்படின்னா அவங்க அல்லாஹ் இடத்துல சிபாரிசு செய்வாங்களாம். வறுமை நாள்ல இவர்கள் சிபாரிசு செய்வாங்களாம். தர்காவுல போய் கேட்கிறாங்க, சாவுல் அமீது நாயகமே, எங்களுக்கு பிள்ளையை தா. யார் இடத்துல கேட்கிறாங்க? இது சிபாரிசா? இறைவன் இடத்துல கேட்டு எங்களுக்கு பிள்ளை வளத்தை வாங்கி தாருங்கிற மாதிரியா கேட்கிறாங்க? எங்களுக்கு பிள்ளை பாக்கியத்தை தாருங்கள் என்று சாவுல் அமீது பாதுஷா இடத்துல கேட்கிறாங்க. அப்துல் காதர் ஜெயிலானி இடத்துல கேட்கிறாங்க. ஏர்வாடி தர்கால அடங்கியிருக்கக்கூடியவர்கிட்ட கேட்கிறாங்க. பிள்ளை பாக்கியம் கேட்கக்கூடிய ஆட்கள், அவுலியாக்கள் இவர்கள் எல்லாம் இங்க பார்க்கலாம். மாற்று மதத்தவர்கள்ல பிள்ளை பாக்கியம் இல்ல, குழந்தை பாக்கியம் இல்ல அப்படின்னு சொன்னா ஒரு மரத்துல வளையல்களை, தொட்டில்களை கட்டி தொங்க விடுவாங்க. அவங்களுடைய மத நம்பிக்கை அவைகள். அதே போன்று நம்மால் பார்த்துட்டான். பார்த்து, ஆஹா
மரத்துல கட்டி விடுறாங்களா, நம்மளும் செய்வோம். நாகூர் தர்காவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், இரும்பு கம்பி இருக்கும். அந்த இரும்பு கம்பியில தொட்டி, தாயத்து, படையலு இவையெல்லாம் தொங்கிட்டு நிற்கும். என்னப்பா இது அப்படின்னா, அவுளியா கடத்துல நாங்க நேர்ச்சி செஞ்சிருக்கிறோம், எங்களுக்கு பிள்ளை வேணும் அப்படின்னு சொல்லி அவுளியாக்கள்கிட்ட நேர்ச்சி செஞ்சிருக்கிறோம். மனக்கவலையா, அவுளியாவை கூப்பிடு. சந்தோஷம் இல்லையா, அவுளியாவை கூப்பிடு. இப்படி எல்லாத்துக்குமே அல்லாஹ்வை விடுத்து விட்டு அவுளியாக்களை அழைக்கக்கூடிய நிலை. அல்லாஹ் தஆலா சொல்றான், வமன் அதல்லு மிம்மன் யதுஉ மின் தூனில்லாஹ், அல்லாஹ் அல்லாதவரை யார் அவர்களிடத்திலே போய் பிரார்த்தனை செய்கின்றார்களோ அவர்களை காட்டிலும் அநியாயக்காரன் யார்? அல்லாஹ் விட்டு விட்டு வேற ஆள்கிட்ட போய் கையேந்திரீங்கள, உங்களை விட அநியாயக்காரன் யார்? லா யஸ்தஜிபு லஹு இலா யௌமில் கியாமா, மறுமை நாள் வரைக்கும் அவர்கள் உங்களுக்கு பதில் தர மாட்டார்கள். அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க யார் இடத்துல போய் கையேந்திரீங்களோ அவங்க கியாமத் நாள் வரைக்கும், மறுமை நாள் வரைக்கும் உங்களுடைய அழைப்புக்கு பதில் தர மாட்டார்கள். வஹும் அன் துஆஇஹிம் காஃபிலூன், ஏன் தெரியுமா பதில் தர மாட்டாங்க? நீங்க என்ன சொன்னீங்கன்னே அவங்களுக்கு தெரியாது. நீங்க கேட்ட பிரார்த்தனை அவர்களுடைய காதிலே விழுந்திருக்காது. ஏனென்றால் அவர்கள் இறந்து போய்விட்டார்கள். நபியை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், இன்னக லா துஸ்மிஉல் மௌதா, நபியே இறந்து போன மண்ணோடு மக்கி போனவர்களே அவங்களிடத்துல போய் நீங்க செவியேற்க செய்ய வைக்க முடியாது. நீங்க போய் என்னதான் பேசினாலும் அவங்களுடைய காதுல கேட்காது. இறந்து போனவர்களை உங்களால் செவியேற்க செய்ய வைக்க முடியாது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். இன்னைக்கு அதான நடக்குது. இறந்து போய் விட்டார்கள். சாதாரணமா நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கத்துல ஒருத்தர் தூங்கிட்டாரு, அவர்கிட்ட போய் பேசினாலேயே ஒண்ணு அவருக்கு வழங்காது. இவர் இறந்து போய் விட்டார், மரணித்து போய் விட்டார். மரணித்து போன இவரிடத்துல போய் பிரார்த்தனை கேட்கின்றார்கள். அல்லாஹ் கேட்கின்றான், அலைஸல்லாஹு பிகாஃபின் அப்தஹு, அல்லாஹ் தன் அடியானுக்கு போதுமானவனாக இல்லையா? நான் உங்களுக்கு என்னப்பா குறை வச்சேன்? நீங்க என்ன அழைக்கலாமே, உங்களுக்கு நான் போதுமானவனாக நான் இருக்கின்றேனே. எதற்கு உங்களுக்கும் எனக்கும் மத்தியில இடைப்பட்ட தரகர்கள்? அப்படி வேணாம், அப்படி கிடையாது என்று மார்க்கம் சொல்லுகின்றது. இன்னைக்கு நம்ம அப்படிதான் வச்சிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் கேட்கிறான், குல் நபியே நீங்கள் கேளுங்கள், அஃபரைத்தும் மா ததுஊன மின் தூனில்லாஹ், அல்லாஹ் அல்லாஹ்வை நீங்க கூப்பிடுறீங்களே, அழைக்கிறீங்களே, அவங்கள பத்தி என்னைக்காச்சும் நீங்க சிந்திச்சு பாத்தீங்களா? அல்லாஹ் எடுத்து விட்டு அல்லாஹ் இல்லாமல் யாரையெல்லாம் நீங்கள் வணங்குகின்றீர்களோ, யாரிடத்தெல்லாம் நீங்கள் கையேந்துகின்றீர்களோ, அது மொஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானியாக இருக்கட்டும், ஏர்வாடி இப்ராஹிம் பாபாவாக இருக்கட்டும், நாகூர் ஷாவுல் ஹமீது பாதுஷாவாக இருக்கட்டும், யாரை நீங்க வணங்கினாலும், யாரிடத்துல நீங்கள் கையேந்தினாலும் அவர்களுடைய நிலையை பற்றி நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்களா? இன் அராதனி அல்லாஹு பிதுர், அல்லாஹ் எனக்கு ஏதாவது ஒரு தீமையை நாடி விட்டானேயானால் அல் ஹுன்ன காசிஃபாத்து துர்ரிஹி, அந்த தீமையை அவர்களால் நீக்க முடியுமா? அல்லாஹ் எனக்கு ஒரு தீமையை நாடிட்டான், நீங்க யார வணங்குகின்றீர்களோ அவர்களால் எனக்கு ஏற்பட்ட தீமையை தடுக்க இயலுமா? அவ் அராதனி பி ரஹ்மா, அல்லது அல்லாஹ் தஆலா எனக்கு ஒரு அருளை நாடி இருக்கின்றான், அருக்கொடையை நாடி இருக்கின்றான். அல் ஹுன்னம் மும்சிகாத்து ரஹ்மதிஹி, அல்லாஹ்வுடைய அந்த அருளை நீங்கள் வணங்கி கொண்டிருக்கக்கூடியவர்கள் தடுக்க இயலுமா? அப்படி நீங்க சிந்திச்சு பார்க்க மாட்டீங்களா? யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க என்று அல்லாஹ் கேட்டுட்டு நபியை சொல்றான், ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ்வே எங்களுக்கு அனைத்திலையும் போதுமானவன், வேற யாரும் தேவையில்ல, அல்லாஹ்வே எங்களுக்கு போதுமானவன். அலைஹி யதவக்கல் முத்தவக்கிலூன், அல்லாஹ்விடத்திலேயே நாங்கள் பொறுப்பு சாட்டி விட்டோம், அவனிடத்திலேயே நாங்கள் சாய்ந்து விட்டோம் என்று நபியே நீங்கள் சொல்லிடுங்க. இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றானா, நபியே இடைப்பட்ட தரகரை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்றானா? அனைத்துக்கு அல்லாஹ்வே போதுமானவன்.
அல்லாஹ் ஒருவன் போதும். இன்னைக்கு நம்மளுடைய நிலையை, பல முஸ்லிம்களுடைய நிலையை பார்க்கிறோம். அல்லாஹ் காப்பாற்றணும். இணை கற்பிக்கக்கூடிய இந்த பாரதூரமான செயல்கள்ல சர்வ சாதாரணமா போய் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பிள்ளை வளையத்தை கேட்கறது, குழந்தை வளத்தை கேட்கறது. ஜக்கரியா நபி எந்த அவுளியாடத்துல கேட்டாங்க? இறைவா எனக்கு குழந்தைய குழு என்று ஜக்கரியா நபி அல்லாஹ்விடத்துல கேட்டாங்க. ரப்பி ஹப்லி மில்லதுன்க வலியா, இறைவா உன் புறத்திலிருந்து எனக்கு ஒரு அழகிய பிள்ளையை கொடு என்று ஜக்கரியா அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்விடத்துல கேட்டாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்வுக்கும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு இடைப்பட்ட தரகரை ஏற்படுத்தி பரிந்துரை செய்யக்கூடிய ஒரு ஆளை ஏற்படுத்தி கேட்டாங்களா? இப்ராஹிம் நபியுடைய மையவாடிக்கு போய் இப்ராஹிம் நபியே அல்லாஹ்விடத்துல எங்களுக்காண்டி சிபாரிசு செய்யுங்க என்று கேட்டாங்களா? இப்ராஹிம் நபி இடத்துல போய் அவர்கள் சிபாரிசு கேட்கவில்லை. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு முன்னாடி வந்த எந்த நபிமார்களிடத்திலையும் போய் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சிபாரிசு கேட்கவில்லை. அவர்கள் அழைத்தது நேரடியாக அல்லாஹ்வை அழைத்து, இறைவா உன் புறத்திலிருந்து எனக்கு குழந்தையை கொடுத்து விடு என்றுதான் கேட்டார்கள். இன்னைக்கு தான் அவுலியா நம்ம வச்சுக்கிட்டோம். சரி, அவுலியா என்று இவங்க சொல்றாங்களே, அவுலியானா என்ன அர்த்தம் அப்படின்னா நேசர்கள், தோழர்கள் அப்படின்னு அர்த்தம். அவுலியாவுல்லாஹ் அப்படின்னா என்ன? அல்லாஹ்வுடைய நேசர்கள், அல்லாஹ்வுடைய தோழர்கள் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அவுலியானா யாரு? நபிமார்கள் அல்லாஹ்வுடைய அவுலியா. நபிமார்கள்னா யாரு? ஏன்னா அல்லாஹ் அவர்களை நேசித்தனாலதானே நபியாக அனுப்பி இருக்கிறான். அப்ப நபிமார்கள்லாம் அல்லாஹ்வுடைய அவுலியா. இதுல யாருக்காவது மாற்று கருத்து இருக்குதா? கிடையாது. நபிமார்கள் அடுத்து தவிர்த்து இப்ப நம்ம சிலர்கள் அவுலியாக்கள் சொல்லிட்டு இருக்கிறோம்ல, அவங்கள அவுலியான்னு சொல்றதுக்கு என்ன முகாந்தரம் இருக்கின்றது? யார் சொன்ன அவுலியான்னு? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கின்றானா? இவர்கள் எல்லாம் அவுலியா என்று சொல்லி இருக்கின்றானா? அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னுடைய உம்மத்திலே முஹைதீன் அப்துல் காதர் ஜெயிலானி என்று ஒருவர் வருவார், அவர் அல்லாஹ்வுடைய அவுலியா என்று அல்லாஹ்வுடைய முன்னறிவிப்பு செஞ்சாங்களா? சாவுல் அமீது பாதுஷா என்று ஒருவர் வருவார், அவர் அல்லாஹ்வுடைய அவுலியா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முன்னறிவிப்பு செஞ்சாங்களா? ஏராளமான முன்னறிவிப்பு செஞ்ச அல்லாஹ்வுடைய தூதர் இதை செஞ்சிருக்க மாட்டாங்களா? இவங்க எல்லாம் அல்லாஹ்வுடைய அவுலியா என்று சொல்றாங்க. இவர்களை பத்தி நம்ம சொல்லும் பொழுது இவங்களா அல்லாஹ்வுடைய அவுலியாவா அப்படின்னு கேட்டா இப்பதான் நம்மளை அட்டாக் பண்ணுவாங்க. தௌஹீத் ஜமாத்தை அட்டாக் பண்றதுக்குரிய நேரம் எது? இதுதான். பார்த்தீர்களா, இவர்கள் அவுலியாக்களை திட்டுகின்றார்கள், அவுலியாக்களை ஏசுகின்றார்கள் என்று நம்மை நோக்கி சொல்வார்கள். நாங்கள் நன்றாக சிந்திச்சு பண்ணி இவ்வளவு நேரம் நம்ம பேசியிருக்கிறோமே, ஏதாச்சும் அவுலியாக்களை பத்தி திட்டணுமா? திட்டல. என்ன சொன்னோம்னா அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் கடவுள் என்கின்ற அந்த கொள்கையை தான் நாங்கள் சொல்றோம். இப்படி சொல்றனால அவுலியாக்களை திட்டுறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே நிதர்சனமான உண்மை எதுன்னு தெரியுமா? அவுலியாக்கள் என்று யார் இவர்கள்லாம் சொல்றாங்களோ, யாரையெல்லாம் இவர்கள் சொல்றாங்களோ அவர்களை அவர்களே அசிங்கப்படுத்துகின்றார்கள். நாங்க திட்டல, நாங்க கேவலப்படுத்தல, நாங்க அசிங்கப்படுத்தல. நீங்களே அவுலியா என்ற பெயரிலே அசிங்கப்படுத்திக் கொண்டிருக்கின்றீர்கள். எப்படி அசிங்கப்படுத்துறாங்க தெரியுமா? அவுலியானா யாரு? அல்லாஹ்வுடைய நேசரா? அல்லாஹ் யாரை நேசிப்பான்? எந்த குற்ற செயல்களிலும் ஈடுபடாதவரை, எந்த பாவ செயலிலும் ஈடுபடாதவரை, பாவம் செய்திருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே பிழை பொறுத்து மன்னிப்பு தேடியவரை அல்லாஹ் நேசிப்பான். இவங்க அவுலியா உள்ளான்னு யாரோ சொல்றாங்க தெரியுமா? பீமா பள்ளி பீடி மஸ்தான் அவுலியா. பீடி மஸ்தான், பீடி குடிக்கிறவரை மஸ்தான். மஸ்தானா என்ன? போதையிலே இருக்கக்கூடியவர், போதையிலே இருந்து கொண்டிருக்கக்கூடியவரை அல்லாஹ் நேசிப்பானா? பாவமான காரியத்தை செய்யறாரு, போதை பழக்க வழக்கத்துல ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாரு, போதையிலே இருக்கிறாரு. இப்படிப்பட்ட போதை ஆசாமிய அல்லாஹ் நேசிப்பானா? அல்லாஹ் விரும்புவானா? அல்லாஹ்வுடைய நேசர் என்று இவரை நீங்கள் சொல்வதன் மூலம் அல்லாஹ்வை நீங்கள் இழிவுபடுத்தவில்லையா? சற்று நடுநிலையோடு சிந்தித்து பாருங்கள் அல்லாஹ்வுடைய மக்கள், அல்லாஹ்வுடைய அடியார்களே, நடுநிலையோடு யோசிச்சு பாருங்க. பீடி குடிக்கக்கூடியவனை நம்ம விரும்புவோமா? என் மவன் பீடி குடிச்சிட்டு நமக்கு முன்னாடி புகைய ஊதுறான், அல்லாஹ்வுடைய அவுலியா என் மவன், ஏன்பா அல்லாஹ்வுடைய அவுலியாங்கிற? என் மவன் பீடி குடிச்சிட்டு எடுத்துட்டு இருக்கிறான்ல,
பீடி குடிச்சு இழுத்து புகைய விட்டானா அவன் அல்லாஹ்வுடைய அவுலியா. தண்ணியா போட்டு இருந்துகிட்டு தகராறு பண்ணானா என்னுடைய மகனை யாரும் பேசாதீர்கள், அவன் அல்லாஹ்வுடைய அவுலியா, போதையில வந்து நிக்கிறான்னு சொல்லுவோமா? அவனை எப்படி ஏசுவோம், முடிஞ்சா திட்டுவோமா இல்லையா? அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஆளை கூட்டிட்டு வந்து பீடி குடிச்சிருந்த பீடி மஸ்தான்ங்கிற ஒருவரை அல்லாஹ்வுடைய அவுலியான்னு சொல்றீங்களே, அல்லாஹ்வுடைய நேசர்னு அவரை சொல்றீங்களே, மார்க்கத்தை கேவலப்படுத்துறது இல்லையா, அல்லாஹ்வை கேவலப்படுத்துறது இல்லையா? இதனாலதான் எங்களுக்கு மனசு வலிக்குது. இப்படி சொல்றீங்களே, அல்லாஹ்வோடு இப்படி இட்டு கட்டுறீங்களே இவங்களை எல்லாம், அப்படிங்கிற வேதனையில தான் நாங்கெல்லாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அது மாத்திரமா, எத்தனை தர்காக்கள் இவர்கள் வைத்திருக்காங்க தெரியுமா? அந்த தர்காக்கள் உள்ள அவுலியாக்களுடைய பெயர்கள்லாம் என்ன தெரியுமா? நம்மள பலருக்கு தெரியாது. நம்மளுக்கு தெரிஞ்சதே ஏர்வாடி தர்கா, அதே போல நாகூர் தர்கா, இல்ல நம்ம ஊர்ல ஏதாச்சும் ஒரு தர்கா இருந்துச்சுன்னா அந்த உள்ளூர் உள்ள தர்கா, இதுதான் நமக்கு தெரியும் ஃபேமஸான. இல்லைன்னா அஜ்மீர் தர்கா, வேற எந்த தர்காவும் நமக்கு தெரியாது. ஆனா எத்தனை தர்கா இருக்கு தெரியுமா? 100க்கும் மேற்பட்ட தர்காக்கள் இருக்குது தமிழகத்துல. அதுலயும் அவங்களுடைய பெயர்கள்லாம் காது குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய அற்புதமான பெயர்கள். இந்த அவுலியாக்களுடைய பெயர்லாம் அற்புதமான பெயர்கள். அதுல ஒருத்தருடைய பெயரு கட்டி மஸ்தான் அவுலியா. யாரு இவர்? ஒரு அவுலியாவா? கட்டி மஸ்தான் அவுலியா. அடுத்த ஒரு ஆளு சங்கிலி மஸ்தான் அவுலியா. ரவுடி பயிர்கள் தான் அந்த சங்கிலியை போட்டுக்கிட்டு சட்டப்பட்டெல்லாம் திறந்து விட்டுக்கிட்டு கொடூரமா வந்து நிப்பாங்க. நம்மளுக்கு அவங்கள பார்த்தாலே பயமா இருக்கும், ஏதாச்சும் பேச நம்மளை தாக்கிடுவாங்களோன்னு. இப்படிப்பட்ட சங்கிலியில போட்டு வந்தவர்லாம் அவுலியா, சங்கிலி மஸ்தான் அவுலியா. ஊமை பிள்ளை மௌனகுரு அவுலியா. சக்தி மஸ்தான் அவுலியா. கட்டி ஒருத்தவர், சக்தி ஒருத்தவர், சக்தி மஸ்தான் அவுலியா. கபரடி மஸ்தான் அவுலியா. அனில் பிள்ளை அவுலியா. பாஸ்போர்ட் அவுலியா. பாஸ்போர்ட் அவுலியானா என்ன? நம்ம வெளிநாட்டுக்கு பறக்கணும் அப்படின்னா பாஸ்போர்ட் வரல, டிலே ஆகுதா, இல்ல பாஸ்போர்ட் வந்து வெளிநாடு போக முடியலையா, அவர்கிட்ட தூக்கிட்டு போய் பாஸ்போர்ட்டை வச்சா போதும், அடுத்து எங்க சவுதி பறந்துடலாம். பாஸ்போர்ட் அவுலியா. காட்டு பாவா அவுலியா. வேப்பமர அவுலியா. மாமர அவுலியா. மரத்தடி அவுலியா. மரக்கட்ட அவுலியா. மிஸ்கின் அவுலியா. பச்சை அவுலியா. பக்கீர் மஸ்தான் அவுலியா. பிச்சை அவுலியா. மலுக்கர் மஸ்தான் அவுலியா. அக்கரப்பள்ளி அவுலியா. அம்பத்து அவுலியா. மக்கட்டி லெப்ப அவுலியா. சந்துக்கு பெட்டி தூக்கிட்டு போறாங்களா, அது ஒரு அவுலியா. சந்துக்கு பெட்டி அவுலியா. சந்துக்கு அவுலியா. நிர்வாண அவுலியா. சாலை சாஹிபு அவுலியா. பிரேக்ஷா அவுலியா. யானைக்கு ஒரு தர்கா, குதிரைக்கு ஒரு தர்கா, இப்படி அனிமல்ஸுக்கெல்லாம் ஒரு தர்கா வச்சு இவங்க எல்லாம் அவுலியா. இதோட இன்னும் நிறைய லிஸ்ட் போயிட்டு இருக்கு. இவைகள் எல்லாம் என்னவா? அவுலியாவா? இப்ப சொல்லுங்க மக்களே, நடுநிலையா யோசிங்க. நாங்க அவுலியாக்குங்கிற பெயர்ல அசிங்கப்படுத்துறோமா, இல்ல சட்டி கட்டி பட்டி எல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க அவுலியாக்குன்னு அசிங்கப்படுத்திட்டு இருக்கிறீங்களா? நடுநிலையோடு சிந்திச்சு பாருங்க. இவைகள் எல்லாம் அவுலியா என்று சொல்லி மார்க்கத்தை கேவலப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். மார்க்கத்தினுடைய அந்த தூய நிலையை சீர்குலைத்துக் கொண்டிருக்கின்றோம். நாங்க அவுலியாக்கெல்லாம் கடவுளை ஆக்கல அப்படின்னு சொல்றாங்கல்ல, ஆனா உண்மை நிலை அதுவா? அவுலியாக்களை இவங்க வணங்குறாங்களா? அவுலியாக்கண்டு இவங்களை கடவுளாக ஆக்கி கொள்கின்றார்கள். எப்படி கடவுளாக ஆக்குறாங்கன்னா, நம்ம இவ்வளவு நேரம் சொன்னோம்ல, எனக்கு முன்னாடி ஒருவர் உரை நிகழ்த்தினார், நாங்கள் உரை நிகழ்த்தி இருக்கின்றோம், எனக்கு பின்னாடி ஒரு சகோதரர் உரை நிகழ்த்த வருவார். இந்த பயான்கள்லாம் நீங்க நல்ல உரைகளை நல்லா கவனிச்சு பாருங்க. எங்களுடைய கப்சாக்கள் என்றோ கட்டுக்கதைகள் என்றோ இட்டுக்கட்ட கதைகள் என்றோ எதுவுமே இருக்காது. ஒன்லி குரான் ஹதீஸ், அதுக்குள்ள விளக்கம் தான் இருக்கும். இதே நீங்க அந்த சைடு போய் பாருங்களேன், அவங்க சொல்ற பயான்கள்லாம் பாருங்களேன், உரையெல்லாம் பாருங்களேன், ஒரே குரான் வசனம் எல்லாம் இருக்காது, அதுல ஹதீஸும் இருக்காது. அந்த அவுலியா என்ன செய்தார் தெரியுமா? அவருடைய அந்த மகானுடைய நிலை என்ன தெரியுமா? இப்படியாத்தான் ஓடும். இதுல இவர்கள் சொல்லக்கூடிய ஒரு மகானுடைய நிலை, அவருக்கு நிறைய கதை இருக்கு, நேரம் இல்ல, ஒரே ஒரு கதையை மட்டும் சொல்றேன். காபாவிற்கு பறந்து போகக்கூடிய அவுலியான்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் என்னவா, காயல்பட்டணம் அவருக்கு சொந்த ஊரா. காயல்பட்டணம் டு காபா பறந்து போய் காபால தான் தொழுவாராம். 5 வேளை வக்தும் ஜுமா வக்தும் இவர் எங்க தொழுவாராம்? காயல்பட்டணத்தில் உள்ள பள்ளியெல்லாம் அவருக்கு பிடிக்காது.
அவர் நேரா காபாக்கு போயிடுவாரு. காபால போய் தான் ஐவல தொழுகை ஜும்மா தொழுகையில அங்கதான் போய் அவர் தொழுவாரு. காயப்பட்டணத்துல இருக்கக்கூடிய ஒரு பறக்கிற அவுளியாவும் அவர் எப்படி பறப்பாரு அப்படின்னா, சுபு தொழுகை வந்துருச்சா என்ன பண்ணிடுவாரு, இவருக்கு ஒரு மரப்பட்டி ஒண்ணு வருமா. மேராஜ் பயணத்தின் போது ரசூல்லாவை அழைச்சிட்டு போவ புராக்கு வாகனம் வரும்ல, அதே போல இவரா காபாவுக்கு கூட்டிட்டு போறதுக்கு மரப்பட்டி ஒண்ணு வருமா. அந்த மரப்பட்டியில இவர் ஏறி உட்காந்து போறான். அவ்வளவுதான், அடுத்து அங்கிட்டு போயிட்டு சென்றுவாரு எங்க காபாவுக்கு. சுபு தொழுதுட்டு அங்க வெளியே வந்து அங்க இருக்கக்கூடிய டீ கடையில ஒரு காவாவை குடிச்சுட்டு அவர் கிளம்பிடுவார். சுபு தொழுதுட்டு அவர் கிளம்பிடுவாரு எங்க காயல்பட்டினத்துக்கு. காயல்பட்டினம் வந்துட்டு காலை சாப்பாடு வீட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு அடுத்து லொகருக்கு டைம் ஆயிடுச்சுன்னு வச்சீங்களா, லொகருக்கு பறந்து போயிடுவார். மரப்பட்டி வந்துடும், மரப்பட்டியில ஏறி உட்காருவாரு, இவர் போயிடுவாரு. இப்படி ஒரு கதையை எடுத்து வச்சுக்கிறீங்களே, எழுதி சொல்றீங்களே, இது நாங்க சொல்லக்கூடிய கட்டுக்கதை கிடையாது, நீங்க சொல்லக்கூடிய கட்டுக்கதை. இது ரசூலுல்லாஹ் எங்கேயாச்சும் சொல்லி இருக்கிறாங்களா? மரப்பொட்டி வரும், அது பறக்கும், அந்த பறக்கிறதுக்கு மேல ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பாரு அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னதில்ல, அல்லாஹ்வும் சொன்னதில்ல. இப்படி ஒரு கதையை எழுதி வச்சிருக்கிறீங்களே, மார்க்கத்தை இழிவுபடுத்துறதா இல்லையா? இப்படி பறக்கக்கூடிய தன்மை யாருடைய தன்மை? அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தானா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க புராக் வாகனத்துல பறந்து போனாங்க என்றால் அல்லாஹ் அப்படி ஒரு அமைப்பை ஏற்படுத்தினான். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அத்துணை காட்சிகளையும் அல்லாஹ் காண்பித்தான். இவர் யாரு? இவரை ஏன் அப்படி நீங்க உருவாக்கி இருக்கிறீங்க? அல்லாஹ் இவருடைய அந்த தன்மைகளை இவருக்கு நீங்க கொடுக்கிறது கிடையாதா இவைகள் எல்லாம்? அதனால நாங்க சொல்றத சற்று சிந்திச்சு நடுநிலையோடு சிந்திச்சு பாருங்க மக்களே. கேட்டா ஏன் இவைகள் எல்லாம் வணங்குறீங்க கேட்டா, எங்களுடைய முன்னோர்களை இப்படித்தான் வணங்க நாங்க பார்த்தோம் அப்படின்றது. இந்த வாப்பா அம்மா பேச்சு கேட்கறது இருக்க, அத்தா அம்மா பேச்சு, உலக விஷயம்னா நம்ம அத்தா அம்மா பேச்சு கேட்கறது கிடையாது. அத்தாவுடைய காலத்துல, தாத்தாவுடைய காலத்துல இங்க இருந்து மயிலாடுதுறைக்கு நடந்தோ இல்ல மாட்டு வண்டியிலோ போயிருப்பாங்க. பத்தா சொல்றாரு வைங்க, நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் நடந்துதான் போனாங்க, அதே போல மாட்டு வண்டியில தான் போனாங்க, நீ மாட்டு வண்டியில ஏறிப்போ அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? நீங்களா அந்த காலத்து ஆளு, நீங்க சொல்றத நான் கேட்கணுமா அப்படின்னு சொல்லிக்கிறோம். மார்க்க விஷயம்னு வந்துட்ட பொழுது என்ன கேக்குறாங்க? எங்க அப்பா சொன்னதை தான் நாங்க கேட்போம். எங்க அப்பா தர்காவுல வணங்க சொல்றாரா, அங்கதான் நாங்க போய் நிப்போம். எங்களுடைய முன்னோர்கள் இதைத்தான் வணங்க கண்டோம். இப்ராஹிம் நபி இடத்துல அந்த சமுதாயம் சொன்னாங்கல்ல, இது காலலி அபிஹி வ கௌமிஹி, இப்ராஹிம் நபி தன்னுடைய தந்தை இடத்திலையும் தன்னுடைய சமுதாய மக்களிடத்திலையும் கேட்டார், மஹாதி தமாசியுல்லதி அன்தும் லஹா ஆகிஃபுன், நீங்கள் வணங்கக்கூடிய இந்த சிலைகள் எல்லாம் என்ன? காலு வஜதனா ஆபானா லஹா ஆபிதீன், நம்முடைய முன்னோர்கள் இந்த சிலைகள் எல்லாம் வணங்க கண்டோம். லக்கது குன்தும் அன்தும் ஆபாவுக்கும் ஃபீ ضلال முபீன், நீங்களும் உங்களுடைய முன்னோர்களும் தெளிவான வழிகேட்டிலே இருக்கின்றீர்கள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க. அதே போல இன்னைக்கு யார் தர்காவுக்கு சென்று அவைகளை ஆதரித்து நடக்கின்றார்களோ அவர்கள் தெளிவான வழிகேட்டிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். உங்களுடைய உறவினர்களாக, உங்களுடைய நண்பர்களாக அவர்கள் இருக்கலாம். அவர்களை திருத்துவது நம்முடைய கையில் இருக்கின்றது. நம்ம அல்லாஹ்விடத்தில் துவா செய்து அவர்களிடத்துல போய் அழைப்பு பணி, அன்பான அழைப்பு பணி செய்யணும். அவர்களிடத்துல போய் அழைப்பு பணி செய்து, நீங்கள் இருக்கக்கூடியது தவறான ஒரு கொள்கையில் இருக்கிறீங்க, மார்க்கத்தை பற்றி விளங்காமல் இருக்கிறீங்க, கூட்டுதுவான் உட்கார்ந்து ஓதுறீங்க, இதுக்கும் மார்க்கத்துக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. கூட்டுதுவான் ஓதுறாங்களே, அவர் அஜர்த்து என்ன ஓதுறாருன்னு உட்கார்ந்துருக்கவருக்கு தெரியுமா? அஜர்த்து அரபில அடிச்சு நவுத்திட்டு போவாரு. அவரு 7 வருஷம் படிச்சுட்டு 11 வருஷம் படிச்சுட்டு அவருக்கு தெரிஞ்ச அரபியை வச்சுக்கிட்டு ஓதிக்கிட்டு இருப்பாரு. நம்மால உட்காந்துக்கிட்டு அமீன் 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 இருப்பாங்க. அவர் என்ன கேட்கிறாரு? எனக்குள்ள கஷ்டத்துக்கு நான் தான் என்ன அல்லாஹ் இடத்துல முறையிட முடியும். எனக்கு குழந்தை இல்லையா, எனக்கு மகிழ்ச்சி இல்லையா, எனக்கு செல்வம் இல்லையா, பொருளாதாரத்துல பின்னடைவு அடைஞ்சிட்டனா, பிசினஸ்ல லாஸ் ஆயிட்டனா, என்னுடைய வேதனையை என்னுடைய மகிழ்ச்சியை நான் முறையிடுவது அல்லாஹ் இடத்துல தான். நீங்க போய் இமாம் ஓத கூட்டுதுவான்கிற பேர்ல ஆமீன் ஆமீன் சொல்றீங்களே, அவர் என்ன ஓதுறாருன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன சொன்னாருன்னு தெரியுமா? ஒரு நகைச்சுவைக்கு ஒரு கதை ஒண்ணு சொல்லுவாங்க. நகைச்சுவைக்கு ஒரு கதை ஒண்ணு சொல்லுவாங்க.
இந்த ஆமீன் போடுற கோஷ்டியை பார்த்து. என்ன கதை தெரியுமா? இந்த ஆமீன் ஆமீன் சொல்றாருல, இவர் என்ன பண்ணாராம், சவுதிக்கு போனாராம். அங்க 2 அரபி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்களாம். 2 அரபிக்குள்ள ஏதோ வாக்குவாதம், சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஆளு புட்டு புதுவாதான் கேட்டுட்டு இருக்காங்க போல இருக்கு அப்படின்ட்டு 2 பேரும் சண்டை போட்டு இருக்கும்போது பக்கத்துல போய் ஆமீன் 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 எடுத்தாராம். அரபி பார்த்தான், லூசாடா நீ, அன்ட மஜ்னூன் அன்ட ஜுனூன் அப்படின்னு அரபி கேட்டானோ. ஆமீன் அப்படின்னாராம். என்ன நீ வைத்தியக்காரனா? ஆமா நான் வைத்தியக்காரன் தான். அரபி தெரியாம ஆமீன் போடுற கூட்டம். இப்படி ஒரு நகைச்சுவைக்கு ஒண்ணு சொல்லுவாங்க. அதே போன்று என்ன கேட்கிறாங்க, இமாம் என்ன ஓதுறாரு என்று ஒண்ணுமே தெரியாது, உட்காந்துக்கிட்டு ஆமீன் ஓதுறாங்களே, ஆமீன் சொல்றோமே. உங்களிடத்துல இந்த ஆமீன் சொல்றவங்க இடத்துல அல்லது இந்த தர்காவை ஆதரிக்கக்கூடியவர்கள்ட்ட சிம்பிளான ஒரே ஒரு கேள்வி, மார்க்கம் இவைகளை அனுமதி அளித்திருக்கின்றதா? ரசூல்லா மௌத்தா போனதற்கு பிறகு ரசூல்லா என்கிற அவுலியாவிடத்துல போய் சஹாபாக்கள் கையேந்தி பிரார்த்தனை செய்தார்கள் என்கின்ற குர்ஆன் வசனத்தையோ ஒரு ஹதீஸ் ஆதாரத்தையோ உங்களால் காட்ட முடியுமா? காட்டுங்களேன், அதை நாங்க வரவேற்கிறோமே. இதே போல ஒரு மேடையை நீங்க அடுத்து போடுங்க, போட்டு கூட்டு துவா இருக்குது அப்படின்னு ஆதாரத்தை காட்டுங்க. தர்காக்கு போலாம் அப்படின்னு ஆதாரத்தை காட்டுங்க. தர்கால அடங்கி இருக்கிறவங்கள்ட்ட பிரார்த்தனை செய்யலாம் அப்படின்னு ஆதாரத்தை காட்டுங்க. ஆதாரத்தை காட்டுவது கிடையாது. ஆனால் நாங்கள் திட்டுகின்றோம், நாங்கள் ஏசுகின்றோம் என்ற போலி பிம்பங்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். அதனால் நாங்கள் சொல்வது இதுதான். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. வரதட்சணைக்கு எதிராக, வட்டிக்கு எதிராக, எளிய திருமணத்திற்கு ஆதரவாக ஏராளமான விஷயங்களை இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அமைப்பு சொல்கின்றது. சொல்வதற்கு நேரம் தான் கிடையாது. இவ்வளவு விஷயங்களை சொல்றது ஒரே ஒரு அடிப்படை. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இத்தபியூ மா உன்சில இலைக்கும் மின் ரப்பிக்கும் வலா தத்தபியூ மின் தூனிஹி அவுலியா. அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள், அவனை தவிர்த்து வேற யாரையும் பொறுப்பாளர்களாக ஆக்கி கொள்ளாதீர்கள் என்று ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அந்த வசனத்தை நம்ம அத்துணை நபர்களும் ஆணித்தரமாக உள்ளத்திலே பதிவு செய்வோம். அல்லாஹ்விடத்திலிருந்து எது வஹீ செய்தியாக வருகின்றதோ அது மாத்திரம்தான் இஸ்லாமிய மார்க்கம். அது அடுத்த எதுவுமே இஸ்லாமிய மார்க்கம் கிடையாது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதை சொல்லி இருக்கின்றார்களோ அந்த தூய கொள்கையை எடுத்து சொல்வது தான் இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற அமைப்பினுடைய நோக்கம். இதை நாங்க சொல்வதன் மூலம் ஜமாத்துக்கு ப்ரமோஷன் செய்யல. இந்த ஜமாத்தை பற்றி புரியாத சிலர்கள் இங்க இருப்பாங்களே, அவங்களுக்கு புரிய வைப்பதற்காக இந்த ஜமாத்து சொல்வது மார்க்க விஷயங்களை மட்டும்தான், கட்டு கப்சா கதைகளை கிடையாது என்பதை தெளிவுபடுத்திக் கொள்வதற்காகத்தான் இந்த தலைப்பு. இந்த தலைப்பின் மூலம் உங்களுக்கு புரிய வைப்பது, நீங்கள் நடுநிலையோடு யோசிப்பது, இவர்கள் சொல்லக்கூடிய கருத்தை சற்று ஆராய்ந்து பாருங்க அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம்தான். இவ்வளவு விஷயம் சொல்லியிருக்கிறோம், குர்ஆன் ஹதீஸை மாத்திரம்தான் சொல்லியிருக்கின்றோம், வேற எதையும் நாம் சொல்லவில்லை. அல்லாஹ்வை மாத்திரம் வணங்க வேண்டும். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதை கொள்கையாக மார்க்கமாக நமக்கு விட்டு சென்றிருக்கின்றார்களோ அதை மாத்திரம் வணங்கக்கூடியவர்களாக, ஏற்று வழி நடக்கக்கூடியவர்களாக இருந்தால் மாத்திரம்தான் நாளை மறுமை நாளில ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் உயர்ந்த சொர்க்கத்தை அடைய முடியும். அப்படிப்பட்ட ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் உயர்ந்த சொர்க்கத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக என்று பிரார்த்தித்து எனது உரையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.